அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த போட்டி நடந்ததுல அதோட சம்பந்தமான பதட்டம் இன்னும் ஊருக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. கை டைம்ல இளமதிய வெளியில அனுப்ப வேண்டாம். நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரி தம்பி. இப்ப கூட ஹாஸ்பிடல்ல இருந்து வரும்போது ஒரு பிரச்சனை. இளமதி ஹாஸ்பிடலுக்கு போகணும்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். எதுக்குமா இந்த நேரத்துல அங்க போன? அதுப்பா நம்ம கஸ்தூரியோட அப்பா காய்ச்சல் வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காரு. ஓ, அதான் வர வழியில நான் பாத்துட்டு வந்தேன். எதுக்குமா இந்த நேரத்துல அங்க போய்கிட்டு இருக்க? பகல்ல போக கூடாதா? என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ திருப்பி கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்திருக்கா. அதான் அந்த போட்டியில ஜெயிச்ச பணம் வந்துருச்சுல, அதான் மோதிரத்தை மீட்டு கொண்டு வந்துட்டா. ஆமாங்க. அன்னைக்கு இளமதி பண்ணது ரொம்ப பெரிய விஷயங்க. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பொண்ணுங்க எல்லாம் இப்படிதான் தைரியத்தோட இருக்கணும். சரிங்க, நான் கிளம்புறேன். வாங்க வரேங்கம்மா. வாங்க. வரேன். அம்மா அவரை அனுப்பி வச்சுட்டு வரேன். சரிம்மா. என்னங்க இளமதியும் அவரும் வண்டியில வர்றத பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சார் மோதிரத்தை கையில போட்டுக்கங்க சார், மிஸ் ஆயிட போகுது. என்னடி இப்படி வர? ஷோ, வா. என்னடி? வா. ஏய் விடு. என்னன்னு சொல்லி தொலை. அம்மா அந்த இளமதிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஏற்பாடு பண்றாங்கம்மா. யார் சொன்னா உனக்கு? அவ அம்மா போன்ல யார் கூடயோ பேசிட்டு இருந்துச்சுமா. இன்னும் 2 நாள்ல அந்த அம்மாக்கு பிறந்த நாள் வருதாம். அதுல வச்சு இளமதிய பொண்ணு பார்க்க வர சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஐ ரிஷி வீட்ல இருந்துதான் வருவாங்கன்னு நினைக்கிறேமா. இளமதிக்கே தெரியாம ஏற்பாடு பண்றாங்களாமா. அந்த இளமதிக்கு எந்தவித நல்லதும் நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாம ஏன் அந்த இளமதிக்கே தெரியாம பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்றாங்களா? அம்மா நான் நின்னுகிட்டு இருக்கறத இளமதியோட அம்மா கவனிக்கணுமா. அங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தாங்க. இளமதி வரான்னு தெரிஞ்சதுமே உஷாரா போனை வச்சுட்டாங்கம்மா. நான் பாத்து